ஹலோடா அமேஸ். இன்றைக்கி நம்ம தயாங்கோட பர்த்டே. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தயாங்க்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஓகேயா? ஹாப்பி பர்த்டே தயாங்க. ஸோ இப்போது இந்த போஸ்ட்டில் உனக்கு எப்படி இருக்கோ அந்த ஸ்மைல் எப்போவுமே உன்னோட ஃபேஸில் இருக்கணும்னு அமேசான் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். பர்த்டே விஷஸ் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பர்த்டே விஷக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் இது அமேஸ். ஸோ தயாங்கோட பயாஸாக இருக்கும் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஃபீடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. வேணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வராது இல்லையா? ஸோ அதனால இது இது உங்களுக்கு கம்பல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திடீர்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் 4 பேர் இதில் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ 4 பேருமே செக் பண்ணுவோம் அப்பப்போ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் இது ஒன் ஷாட் ஒரு 20 மினிட்ஸ் கூட இருக்காது. ஏன்னா இப்போ நான் பேசுகிறதே பாதி போயிட்டுருக்கோம். ஒரு 1 மினிட்ஸ் இதுலேயே போயிடும். ஸோ அதான் 20 மினிட்ஸ் கரெக்டானு வச்சுக்கோங்களேன். ஸோ டேரெக்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் பார்த்திங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் டேட். ஓகே, சின்ன கதை தான். ஸோ என்ஜாய் பண்ணி கேளுங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க, பட் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு தீம் பார்க் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த தீம் பார்க்கில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க எவர்னா அப்படின்னு டேப் பண்ணிடுறாங்க. டேப் பண்ணிவிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் உங்களை பார்த்ததும் எழுந்து நிற்கிறீங்க. அம்மாலிட்டினா வேணாம், எவர்னா உட்கார், எப்படி இருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ளார நீங்கள் ஐ எம் சாரி, உங்களுக்கு பிஸியான ஷெடியூல்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் எனக்காக இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இது எனக்காக வந்தீங்களா இல்லை இதுவும் உங்களோட பேரண்ட்ஸ்க்காக வந்தீங்களா? ஏய், என்ன சொல்கிற? பேரண்ட்ஸ்க்காக வந்தேனா அவனுக்காக எனக்கு புரியல. ஆமாம், நம்மளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை பார்த்துட்டு போய் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த் இருக்குமா? 3 மந்த் இல்லை 4 மந்த் இருக்கும். இதுக்கு நடுவில் அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்க. பத்தாதுக்குன்னு ஃபேமிலியில் இருக்கவங்களும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கூட கிடையாது. அப்போ அவ்வளோ பிஸி ஷெடியூல் என்னை பிடிக்கல. ஸோ என்னை பிடிக்கலன்றதை நீங்கள் டேரெக்டாக வீட்டிலே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லாமல் இருக்கீங்க இப்போ வரைக்கும்? ப்ளீஸ், அவங்க நம்ம மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்கல்ல. தயவு செஞ்சு நீ என் வீட்டில் என்னை பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. ஐயோண்ணா, யூ க்ராசிங் யுவர் லிமிட், ப்ளீஸ் ஸ்டாப் இட். உன்னை பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா நீ ஏன் இதுக்கு இதுதான் சொல்லிகிட்டே போயிட்டுருக்க? என்ன என்ன தயங்க, நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. நான் உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணப்பையும் என்னை நீங்கள் கண்டுக்கல. ஸோ வாட்? நான் பிஸியாக இருந்தேன், அதுக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தமா? தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டையா ஃபர்ஸ்ட் சண்டையாக மாற்றிடாத. தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபைட் எனக்கு இப்போ வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டில் ஃபர்ஸ்ட் ஃபைட் வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். ஓகே, சரி சொல்லுங்கள், எதுக்கு இன்னைக்கு வர சொன்னீங்க? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், ஆகிடுச்சு. அது எனக்கு தெரியுமே. என்கேஜ்மெண்ட்டில் கூட நீங்கள் உங்களோட ஒர்க் விஷயமாக தானே பார்த்துட்டு இருந்தீங்க. யார் சொன்னா? நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன கவனிச்சுட்டு இருந்தீங்க? அவனை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்ன நீ பாலிஷ் வச்சுருந்த வரைக்கும் நான் கவனித்தேன். சொல்லவா? என்ன சொல்ல போகிறீங்க? தூரத்தில் உட்காந்து சொல்ல முடியாது, கிட்ட வந்து உட்காரியா? இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏய், கிட்ட வாடி, இங்கே உட்காருடி, நான் சொல்கிறேன். என்ன நான் வரனாலும் வர முடியாது, இவ்வளோ பேர் இருக்காங்க, நான்லாம் கிட்ட வர மாட்டேன். ஏய், நம்மளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் தானே ஆக போகுது, கிட்ட வந்து உட்காரேன்டி. சரி உட்காரேன், ஆனால் என்னை டச் பண்ணக்கூடாது. பண்ணல உட்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம யோர்னாவும் போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காரா. ஸோ உட்காந்தோடனே அவர் சொல்கிறாரு, ஏய் நீ எனக்கு என்ன கலர் சாரி கட்டியிருந்த? என்ன கலர் கட்டியிருங்க? என்கிட்ட போட்டு வாங்க பார்க்குறீங்களா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள். என்ன கலர் சாரி நான் கட்டியிருந்தேன்? பர்பிள் கலர் கட்டியிருந்தேன். ஓகே, டார்க் பர்பிள். நீ இருக்க உன்னோட கலர் டோனுக்கு
அந்த ஒரு saree கட்டியிருந்ததுல அந்த இடத்துல ப்ளீட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் உன்னோட ஹிப் தெரிஞ்சது பாரேன். ஃப்ளாட் ஆகிட்டுண்டி. யாருடைய உனக்கு saree வியர் பண்ணி விட்றா? எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன்னு தெரியுமா? என்னோடய ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணும்போது படிக்கும்போது எவ்வளோ பொண்ணுங்க பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு யார் மேலேயும் ஒன்று ஃபீல் வரலடி. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பார்க்கும்போது சத்தியமாக ஃப்ளாட் ஆகிட்டேன். ஆனால் யாராச்சும் என்னை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், என்னை ஓகே சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லி நான் அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோ, அன்னைக்கு வேற உனக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கு நீ யாருன்னு தெரியாது, தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும்ல. நான் உங்ககிட்ட வம்பு வச்சுக்கிட்டா நீ என்னை அடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதான் நான் உன்னை எதுவுமே பண்ணி. ஆனால் உன் ஹிப்பு செம்மடி. ஒரு தடவை கிள்ளிக்கிட்டுமா? என்ன பேசுகிறீங்க? இது வெளியில் இருக்கும் நம்ம. இல்லடி, ரொம்ப நாள் ஆசை. சரி அதான் கேட்கலாமேன்னு பார்த்தேன். இது நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நாள் ஆசை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இருந்துச்சுன்னா என் கூட நீங்கள் இந்த 3 month எவ்வளோ பேசியிருப்பீங்க தெரியுமா? ஆனால் எல்லா கால்ஸையும் அவாய்ட் மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தீங்க தயவாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் இதை பார்த்துட்டு இன்றைக்கி இதை வச்சு ஃப்ளோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீக்கிட்ட காமிக்கலான்னு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களா? நான் நம்ப மாட்டேன். நீ நம்புறதுக்கு நான் இன்னும் என்னடி பண்ணட்டும்? நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இங்கேருந்து கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓவராக பண்ணாத ப்ளீஸ், உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு யோனாவோட ஹேண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி கீழே உட்கார வைக்கிறாரு. ஸோ அவளும் உட்கார்றா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஒரு ஏதாச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் ஏதாச்சும் ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வருது. ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோனா கேட்குறா, எனக்கு என்னமோ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தோணுது. ஸோ வீட்டில் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் உங்ககிட்ட இதை வச்சு கண்டிப்பாக சண்டை போடுவேன். ஏன்னா நான் ஒரு பைத்தியம், எனக்கான பொருள் எனக்காக மட்டும் இருக்கணும்னு நினப்பேன், நிறைய சண்டை போடுவேன். ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு தான் நான் உங்களுக்கு அத்தனை தடவை கால் பண்ண ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் ஒர்க்கஹாலிக்காக இருக்கீங்க, என்னால் முடியாது. ஸோ நீங்களாம் சொல்லிவிடுங்க. என்னடி வந்ததுலேருந்து சொல்லிட்டேன்னுட்டு இருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன் தெரியுமா? இப்போது உன்னை உங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 22, அது எனக்கு தெரியும். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் போயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு, அம்மா யாரும்மா இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதான்டா உனக்கு பார்த்துருக்க பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தேன். ஸோ அது எனக்கு இன்னமும் என்னோடய ஹார்ட்டில் ரொம்ப பதிஞ்ச ஒரு முகம் மாதிரி இருந்துச்சு. இவ தான்டா நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் நீ எப்படி இருந்தனா, அழகாக குட்டியாக ஒரு பாவாடை சட்டை மாதிரி போட்டுட்டு அழகாக பூலாம் வச்சுட்டு சிம்பிளாக இருந்தேன், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கூட வேலை செய்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், படித்த பொண்ணுங்களாக இருக்கட்டும், நிறையா மேக்கப் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு, நீ மேக்கப்பே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது நேச்சுரலாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. ஸோ எனக்கு பார்க்கும்போதே இவ கூட தான் நம்ம லைஃப் லாங் இருக்கணும், நம்மளோட பெட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பர்ஃபெக்ட். அப்போ கூட உங்களுக்கு என் கூட பெட்டை ஷேர் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு தோணுதில்ல, என்னோடய லவ் கேர் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணலைல்ல. ஐயோ அடியே, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கேன்டி. நான் உன்னை அந்தளவுக்கு அட்மையர் பண்ணி அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னு சொல்கிறேன். உனக்கு புரியுதா? புரியுது. ஓகே, எல்லாத்துக்கும் கத்துறதை ஃபஸ்ட்டு நிறுத்து. ஓகே ஓகே, நான் கத்தலை. சூப்பர். இதுக்கு மேலே நான் பேசலாமா? பேசுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டு சைடு தான் என்னோடய ஆஃபீஸ் போனோம், உனக்கு தெரியும்ல. ஸோ அந்த சைடு போகும்போதெல்லாம் டெய்லி உன்னை பார்த்துருவேன். ஸோ டெய்லியும் நீ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வெளியில் வருவ, இல்லை கடைக்கு வருவ, இல்லை கோலம் போட்டுட்ருப்ப.
ஸோ அந்த மாதிரி எப்போயாச்சும் ஒன்று கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். அப்போது டெய்லியும் உன்னை பார்த்துட்டு போகிறதுனாலே எனக்கு வந்துட்டு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் தெரியுமா. என்னோட ஒரு ஒரு லக்கி சாம் நீனு. ஸோ என்னால் உன்னை எப்படி வேணான்னு சொல்ல முடியும். ஸோ வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவான்ற கனவுலாம் எதுவும் கண்டுட்ருக்காத. ஹே, நீ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறத பார்த்தா உனக்கு யாராச்சும் லவர் இருக்காங்களாடி? அதையாச்சும் சொல்லு. நான் முன்னாடியே வீட்டில் சொல்லி அவன் கூட நீ ஓடி போயிடு, நான் பார்த்துக்குறேன். தேவாங்க உங்களுக்கு கொண்டுருவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அப்போல்லாம் யாரும் இல்லை. நான் எப்போவுமே சிங்கிள் தான். எனக்கு இது வரைக்கும் லவ் ப்ரப்போசல் வந்ததில்லை. நானும் யாரையும் லவ் பண்ணதில்லை. ஏண்டி நீ நல்லா கிக்கான ஃபிகராக தாண்டி இருக்க. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படியே மூட் ஏறிடும்டி. ஆனால் நீ என்னடி இப்படி சொல்கிற? இது வரைக்கும் உனக்கு லவ் லெட்டர் ப்ரப்போசல் வந்ததே இல்லையா? வந்ததில்லை. நான் 11th படிக்கும்போது ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் ஸ்கூலுக்கு வரதே இல்லை. என்ன பண்ணாச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ இப்போது 2 பேருமே ஆர்டர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டே பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது ஒரு குழந்த அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்து டக்குன்னு நம்மளோட யோனாவும் தயாங்கும் சாப்பிட்டுட்ருக்க டேபிள் முன்னாடி விழுந்துடுறான். ஸோ அவன் விழுந்த உடனே நம்ம யோர்னா வேகமாக எழுந்திருக்கலான்னு போகும்போது நம்ம தயாங் ஃபஸ்ட்டு வேகமாக எழுந்திரிச்சிடாரு. எழுந்திருக்கும் போது அந்த டேபிளில் இருந்த அந்த ஃபுட் வந்துட்டு ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆகி நம்மளோட யோர்னா மேலே கொட்டிடுது. அப்போது தயாங்கா அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு தூக்குறாரு. ஃபஸ்ட்டு போய் தூக்கிட்டு வந்துட்டு அவரோட ஃபியான்சியை பார்க்குறாரு. ஸோ ஃபியான்சி மேலே இந்த மாதிரி கொட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னடி ஆச்சு, சரி எழுந்துரு பக்கத்தில் ரூம்ஸ் இருக்குது, நான் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு வரேன். ஸோ நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இல்லை நான் இங்கே ரெஸ்ட் ரூம்லேயே வாஷ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் கொட்டியிருக்கு, எப்படி இதோட ட்ரெஸ்ஸோடு நீ இருப்ப? நான் உனக்கு ரூம் புக் பண்ணிவிட்டு நீ ரூமில் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உனக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர் பின்னாடியே போகிறீங்க. ஸோ எல்லோரும் உங்களையும் பார்த்து சிரிக்கிறாங்க, உங்கள் மேலே இப்படி கொட்டியிருக்கிறத பார்த்து. ஸோ பார்த்தேன் என்ன எல்லாருக்கும் ஃபுட்டு உங்களுக்குலாம் ஸ்லிப் ஆனதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட பேசி இருந்திருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக பேசுகிறாருன்னும் போது உங்களுக்கு செம ஹாப்பி. ஸோ நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் போனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே உள்ளே போகிறீங்க. ஸோ ரூம்குள்ளே போனதும் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. ரெஸ்ட் ரூம் டோர் தான் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி பயந்துட்டே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது தயாங் உங்கள்கிட்ட பொறுமையாக வராரு. இவன் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ரூமும் புக் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒரு மேக்கப் போகலாமா அப்படின்ற மாதிரி அப்புறம் உங்ககிட்ட உண்மையாக நடந்து வராரு. நீங்கள் பேக்வேர்டில் நடந்து பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ப்ளீஸ் வேண்டாம், இப்போ தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, இன்னும் மேரேஜ் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதா? யோனா, ஐ கான்ட் வெயிட், ப்ளீஸ் ஐ கான்ட் வெயிட், ஐ வாண்ட் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. அவர் உங்ககிட்ட வராரு மெதுவாக. ஃபர்ஸ்ட் உங்களோட நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களோட நெக்குக்கு தான் போகிறாரு. நீங்கள் இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளலான்னு பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களோட 2 கையை ஹோல்ட் பண்ணிடுறாரு, வாலோட பின் பண்ணிடுறாரு. ஸோ பின் பண்ணிவிட்டு அவர் உங்களோட நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ப்ளீஸ் வேணாம், ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே அவரோட கிசஸ் ஃபுல்லாக உங்களோட சீக்ஸ், ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு லாங் டீப் கிஸ் உங்களுக்கு உங்களோட லிப்ஸில் ஒன்று கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களால்
முடியல, வேகமாக அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவர் மேக்கவுட் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க இது தெரிஞ்சுதுன்னா அப்படின்னு அவரை தள்ளி விட்டுட்டு திரும்புகிறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. இது உங்களோட இமேஜின். நீங்களே உங்களை பார்த்து சி இவர்னா என்னடி பண்ணுற, இப்படியெல்லாம் நீ யோசிப்ப சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே திட்டிக்கிறீங்க. செம்மையாக திட்டிட்டு போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அந்த எல்லாத்தையும் ஃபுட் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு வாஷ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ இப்போ உங்களோட கிளாத்ஸ் பெட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதோட வெளியில் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம தயாங் தான் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு என்னடி அதுக்குள்ளே தொடச்சிட்டியா? நான் வந்து துடைக்கலான்னு பார்த்தேன். என்னத்தை துடைக்க போகிறீங்க? இல்லை இந்த ஃபுட்டை நான் வந்து தொடச்சி விடலான்னு பார்த்தேன். இல்லை நானே தொடச்சிட்டேன். என்னோடய ட்ரெஸ் மட்டும் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ பார்த்தையா அவரோட ஃபுட்டை டோரோட ஸ்டெப்ஸ் அதாவது டோருக்கு சென்டர் க்ளோஸ் பண்ணுற இடத்துல சென்டரில் காலை வச்சுறாரு. ஸோ கால் வச்சுட்டு என்னடி என்ன பண்ண போகிறேன்? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். ஏன் உள்ளே வந்தால் நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயமா? இல்லை உனக்கு ஓமையிலேயே நம்பிக்கை இல்லையா? என்ன ட்ரிகர் பண்ணி வர்றீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியில் வரேன், டைம் ஆகிடுச்சு, அப்பா தேடுவார். எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணார், உங்கள் அப்பா கிட்டே நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்களோட நெக்கில் கையை வச்சுறாரு. ஸோ உங்களோட நெக்கில் கையை வச்சுட்டு உங்களோட பேக்வேர்டில் உங்களை தள்ளிகிட்டே போகிறாரு. ஸோ தள்ளிகிட்டே போயிட்டு அந்த பெட்டில் தொப்புன்னு நீங்களும் அவரும் விழுறீங்க. ஸோ விழுந்த உடனே அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க? இல்லை வெளியில் இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போது உன்னோட ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வெட்டாக இருக்கா? அந்த சீக்ஸ் இருக்குல்ல, அந்த சீக்ஸ் கிட்ட இருந்து லைட்டாக அப்படியே வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது, அதை மட்டும் நான் சக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு கக்கேன்னு இருக்குது. ஐயோ கனவுல வந்தது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாரே அவர் டக்குன்னு உங்களோட சிக்ஸில் இருக்க வாட்டர் ட்ராப்ஸை புரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தயாங் ப்ளீஸ், தயாங் வேண்டாம். என்ன பண்ணுற? நான் தான் சொன்னேன்லடி வாட்டர் ட்ராப்ஸை சக் பண்ண போகிறேன்னு, பண்ணிட்டேன் போதுமா? ஏன் உனக்கு வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதா? பண்ணணும்னா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் உங்களோட ஹேர்ஸ் எல்லாத்தையும் அவரோட கையில் பஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வராரு. நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன நோட் இருக்குது. ஏன்னா வெளியில் டிரைவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ நீ பத்திரமா வீட்டுக்கு போ, எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் வந்துடுச்சு. ஸோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ தான் என்னோடய ஒய்ஃப், நீ தான் என்னோடய பாதி, சரியா? தேவையில்லாமல் யோசிக்காதடி பண்ணுறடி, ஓகேவா? எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு நமக்கு ஆஸ்திரேலியாவில் ஹனிமூன், ஓகேவா? ஸோ அது நான் உங்ககிட்ட கேட்காம பிளான் பண்ணிட்டேன். பட் உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ செகண்ட் ஹனிமூன் உன்னோட சாய்ஸில் போகலாம், ஓகேவா? ஏன்னா எனக்குன்னு ஒரு ட்ரீம், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் கூட நான் ஆஸ்திரேலியா ஹனிமூன் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போகிறதுக்குள்ளார இந்த ஷெடியூலை நான் முடிச்சாகணும். ஸோ அதுக்காக தாண்டி கோச்சுக்காத. எனக்கு மேலே லவ் இல்லாமலாம் கிடையாது. எப்பயும் போல் என்னோடய லிட்டில் சாம், லக்கி சாம். இனிமேல் டெய்லியும் இவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்துட்டு தான் போகிறேன்றது உனக்கு தெரியாது. பட் இப்போ தெரியும்ல, இனிமேல் டெய்லி மார்னிங் சாரீ கட்டிட்டு வந்தேனே இல்லை, எனக்கு அப்போது இன்னும் கொஞ்சம் பொண்டாட்டி ஃபீலிங் வந்துடும், ஓகேவா? ஐ லவ் யூ, லாட்ஸ் ஆஃப் kisses ஃபார் யூ பேபி, லவ் யூ லாட்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட். ஸோ அந்த நோட்டை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஸ்மைல் அண்ட் ஹாப்பி. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஒரு கவரில் பூ இருக்குது. ஸோ அவருக்கு நீங்கள் பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த பூவை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் உட்காந்து இப்போ அந்த காஃபி குடிக்கிறீங்க. காஃபி குடிக்கும்போது உங்களுக்கு அங்கே நடந்த சம்பவம் எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு ஷை வரும்ல, அந்த மாதிரி ஷை ஆகுது உங்களுக்கு. ஸோ ஷை ஆனதும் அப்படியே ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல் உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே அப்பா கேட்குறாரு உங்ககிட்ட, என்ன யோர்னா மாப்பிள்ளை ஓகேவா அப்படின்னு சொன்ன கேட்கணுமே, அப்பா இது நீங்கள் என்றைக்கு கேட்குறீங்க பாருங்கள், எனக்கு என்கேஜ்மெண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் டேட் போகணும். ஓகே சரிம்மா, எந்த கோயிலுக்கு போனீங்க? பெருமாள் கோயிலுக்குப்பா. என்னம்மா தயாங் பிள்ளையார் கோயிலுன்னு சொன்னார். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போனோம்ப்பா. என்னடி ஒரு நான் என் பொண்ணாக இருந்துட்டு கோயிலுக்கு டேட் போயிருக்கேன். அம்மா கோயிலுக்கு தானம்மா டேட் போனேன். கோயிலுக்கு டேட் போகிறதுலாம் தப்பு இல்லைன்னு யாராச்சும் சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ஆ சரி சரி, எனக்கு மாப்பிள்ளை ஓகே இல்லை? ஓகே சரி ஓகே. நாளைக்கு இன்விடேஷன்ஸ் எல்லாத்தையுமே மாடல் பார்க்க போகணும். ஸோ கிளம்பி ரெடியாரு. ஸோ மாப்பிள்ளையும் நாளைக்கு வந்துடுவார். அவர் வராரா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு வேளை உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும்னு இருந்திருக்கலாம். அதான் நீ இப்போ சொல்லிட்டியே. அவர் என்ன சொல்லலைல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இது சஸ்பென்ஸ் தானே. நீயும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏண்டி என்னாச்சு? இல்லைம்மா டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு ஒரே ஒரு டீ ஸ்ட்ராங்காக. ஓகே நீ போ, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குடுக்குன்னு மேலே ஓடிடுறீங்க. ஸோ மேலே ஓடி போயிட்டு உங்களோட ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் உருண்டு புரண்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போது என்கிட்ட இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், என்னடி பண்ணாட்டி வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியா? இதுக்கப்புறம் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டேன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடு. ஓகே நீ போயிட்டியா இல்லையானா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ பாய், ஒர்க் இருக்குது, இன்னொரு நாள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட் எப்போன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேட் அப்போ நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிப்பேன், ஏன்னா நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செம்ம ஹாப்பி. இப்போ உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா கிட்டே இருந்தே டீ நீங்களும் வாங்கிட்டு திரும்ப டோரை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆஃப்டர் 3 months உங்களுக்கும் நம்மளோட தயங்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த மேரேஜில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. வெட்டிங் ஷூட்லாம் அவ்வளோ சூப்பராக போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கிறதுல உங்களை விட அழைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆர்மீஸ். ஸோ இமேஜின் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க. இப்போ நான் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு சடனாக இது மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது ஆர்மீஸ். ஸோ நிறையா பேக்ரவுண்டில் சவுண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் என் பர்த்டே. ஸோ இன்றைக்கி மார்னிங் 6:30லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கத்துலேயே இந்த பேர்ட்ஸோட அந்த மார்னிங் சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம் பேக்ரவுண்ட்ஸில். ஸோ அந்த நாய்ஸஸ்க்கு ஐ எம் வெரி வெரி சாரி. ஸோ ஏன்னா எனக்கு எல்லோரும் சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க, என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ஸோ மார்னிங் அலாரம் வச்சேன், என்னால் 4:30 மணிக்கு எழுந்திருக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சேன். ஏன்னா எனக்கு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எனக்கு கோல்டு, நடுவில் எனக்கு தும்பல் வேறு, என்னோடய வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது 794 இருக்கும். ஸோ சீக்கிரமாக எனக்கு 1K வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்னோடய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் மாட்டிப்போன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்சப்பெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டோரிஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ பாய், டேக் கேர் யுவர் செல்ஃப். டாடா.